வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இப்பொழுது சித்தாந்தம் வேதாந்தம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் உழவன்மா தங்கவேலு ஐயா அவர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில அறிமுகம். ஐயா அவர்களை பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிந்திருந்தாலும் ஒரு சில புதிய அன்பர்களுக்காக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உழவன்மா தங்கவேலு ஐயா அவர்கள் கடந்த 37 வருடங்களுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மனவளக்கலை தொண்டினை நாமக்கலில் இருந்து சிறப்பாக செய்து வருகின்றார்கள். நாமக்கலில் அறிவு திருக்கோயிலை நிறுவிய பெருமைக்கு உரியவர்கள். நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தில் விரிவாக்கத்துறை நிர்வாக இயக்குநராக இருந்து நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தை தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகெங்கும் கொண்டு சென்ற பெருமைக்கு உரியவர்கள். மேலும் சேலம் மண்டலத்தின் தலைவராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உள்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக அழைத்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் சிந்தனையை உடல் நலத்தை சீர் செய்து உய்வித்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை காணிக்காக்குவோம். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் என்கின்ற தாரமுத சொந்தக்காரர் சேவைக்காக உயிரை விருதான பத்மஸ்ரீ பட்டம் பெற்று உலக சேவா சங்கத்தை ஐநா குழு ஆலோசனை அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். அயரா உழைப்போடு சென்ற வாரம் கூட மலேசிய திருநாட்டில் ஒரு அறிவித்துக்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலாம் செய்திருக்காங்க. அப்படி அவங்க உள்ளிட்ட நிர்வாகத்தை நன்றியோடு வணங்குவோம். அனைத்து இயக்குநர்கள், மண்டலங்கள், அறக்கட்டளைகள் அத்தனை பேர் உழைப்பால் இந்த உயரை பெற்றுக்கிறோம் என்று சொல்லி தாலியார் திரு மண்ணிலிருந்து அனைவரையும் முதல்ல நன்றியோடு வணங்கி வாழ்த்தி அவங்க தொண்டு தொழில் மேலோங்கி வாழ வாழ்த்துகிறோம். அது மாதிரி இந்த இணைப்பில் உள்ளவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நமது ஆசான் நல்தலை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல வகையான தத்துவங்களை மிக எளிமையாக சாதாரண பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு விளக்கி இருக்காங்க. அதுல கவிதைகள் மூலமா கூட அன்பு அம்மா அவங்க அற்புதமான ஒரு கவிதையை சொல்லி வேதாந்த சித்தாந்தம் ரெண்டு வேறு வேறு அல்ல அப்படிங்கிறத அந்த ஒரு கவிதையில கூடிய செய்திகளை சொல்லி அற்புதமா விளக்குனாங்க. அதுக்காக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எந்த ஒன்றை அறிந்ததில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். எந்த ஒன்றை அறிந்ததில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். அடுத்த வரி பாருங்க. முந்தையோர்கள், வேதாந்தியா இருக்கலாம், சித்தாந்தியா இருக்கலாம், முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உண்மை இல்லை, முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால், அதான் முக்கியம். வேதாத்திரிய காலம் விஞ்ஞான காலம். விஞ்ஞானம் ஏற்ற இயங்குட மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த ஞான ஆத்ம ஞானம் காந்த ஞானத்தை இணைப்பது பாலம் போன்றதே காந்த ஞானம். அவரிச்சு கொடுத்தது காந்த தத்துவம். இது வரைக்கும் எல்லா மகான் கொடுத்தது தாண்டி காந்த தத்துவம். உலக காந்த தத்துவத்தை கொடுத்திருக்கேன்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த காலங்களிலே வேதாந்திகளும் சித்தாந்திகளும் நமக்கு பல வகையான விளக்கங்கள்ல மனித குல மேன்மைக்காக ஒரு ஒரு பறவைக்கு 2 ரெக்கைகள் இருப்பதை போல எந்த மார்க்கத்துக்கும் 2 தத்துவம் தான். எப்படி பறவைக்கு 2 ரெக்கைகள் இருப்பதை போல எல்லா தத்துவத்துக்கும் எல்லா மகான்களுக்கும் 2 தான். ஒன்று இறை உணர்வு, இன்னொன்னு அறநெறி. 2 தான். 2 இல்லைன்னா அது பயன் இல்லை. இறை உணர்வு இருக்கணும், அறநெறி பற்றணும். இது 2 இல்லைன்னா மனித குலத்துக்கு நன்மை செய்ய முடியாது, தீமையா கூட போகும். அதுக்காக எல்லா மதங்களும் ஒவ்வொரு வகையில இறை உணர்வை கொடுக்குறாங்க. அது எல்லாரும் மூலத்தை பாத்தீங்கன்னா இறை உணர்வு தான்.
அது எந்த மதத்தினுடைய வழிபாடு முறைகளாக இருந்தாலும். அது இந்து மதத்துல பாத்தீங்கன்னா 2 மார்க்கங்கள். ஒண்ணு வேத அந்தம், வேத அந்தம், சித்த அந்தம். வேத அந்தம், சித்த அந்தம், 2 மார்க்கமும் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா அது உள்ள சில விஷயங்கள் புரியாதனால ரெண்டுமே ஏதோ வேற வேற மாதிரியும், இதுதான் உயர்வு இதுதான் தாழ்வுன்னு சொல்ற மாதிரியும் நாம் சில இடங்கள்ல பேசி வருகிறத பாக்குறோம். அது காரணம் என்னன்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வேண்டாம். அதை அறுத்தவர்கள் முழுமையாக போக்குறாங்க. கல்லாதவர்கள், கற்றவர்கள், கருப்பு வெள்ளை உலக மதம் ஒன்றே. அப்ப எல்லா மதமும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்ல கூடாது, சொல்ல முடியாது. சொல்லுகின்ற வார்த்தைகளும் உபயோகிக்கிற பொருள்கள் வேணா வேற இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லக்கூடிய உதாரண பொருள்கள் வித்தியாசமாக இருக்கலாம், பேர் வித்தியாசமா இருக்கலாம். இதற்கு நம்முடைய பாரதியார் தெளிவா ஒரு விடை கொடுத்திருக்கிறாங்க. பாரதியாரோட விடையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓர் உண்மையை உணர வைக்க நாமம் பலவென்று கூறினார்கள். ஒரு உண்மையை உணர வைப்பதற்கு பல வகையான நாமங்களை சுட்டினார்கள். அது எந்த மத நாமமா இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கும் எல்லா மார்க்கத்துக்கும் பல நாமங்கள் உண்டு. நமக்கே பல நாமங்கள் உண்டா இல்லைங்களா? தங்கவேலுங்கிறாங்க, பேராசிரியங்கிறாங்க, என் மனைவி என்னங்கிறாங்க, பிள்ளைங்க அப்பாங்கிறாங்க, அண்ணன் தம்பிங்கிற நிறைய பேர் இருக்கு. பல நாமங்கள் நமக்கே இருக்கும் போது கண்ணுக்கு தெரியாத மெய்ப்பொருளுக்கு அவ்வளவு பேரோட வைக்கிறான். அது தவறுன்னு எடுத்துக்க முடியாது, ஆனா தெளிவு பெறணும். ஓர் உண்மையை உணர வைக்க நாமம் பலவென்று கூறினார்கள். நீ அந்த நாமத்தை உண்மை நினைத்து விட்டால், நீ நாமந்தான் உண்மை நினைச்சுக்கிட்டேன்னா அந்த நான்மறை என்ன பண்ணும்? ஓர் உண்மையை உணர வைக்க வேடம் பலவென்று கூறினார்கள். வகையான உருவங்களை வைத்து வழிபட சொன்னார்கள். வீரம் வேணும்னா வீரமான ஒரு தெய்வத்தை வச்சு வழங்கணும். இப்ப மன வீரத்தை நினைக்க உங்க உள்ளத்துல அந்த வீரத்தன்மைகள் வருது. இது விஞ்ஞான உண்மை. இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கிட்ட விஷயத்த நம்ம மகன்கள் முன்னாலே கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அழகுக்கான ஒரு தெய்வத்தை, அறிவுக்கான உருவத்தை, இப்படி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான உருவங்களை வைத்து பல வகையாக அது நமக்கு போதிக்கப்படுகிறது. அது என்ன உண்மை விளக்கம் தெரியாத என்ன ஆகி போச்சுன்னா அது ஒரு சடங்காகவும் தேவையில்லாத. அப்ப ஓர் உண்மை உணர வைக்க வேடம் பலவென்று கூறினார்கள். இந்த வேடத்தை உண்மை நினைத்து விட்டால் வேதம் என்ன பண்ணுங்கிறது அறுத்ததை கூட விளக்க விடும் போது கவி பாரதியார் கவி சொல்லுவார். 2 வேத அந்தம், சித்த அந்தம். அந்த ஒண்ணுதான். வள்ளுவர் சொல்ல மாதிரி எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதை காண்பதுதான் அறிவு. அதை காண்கின்ற வேதாந்த சித்தாந்தம் நமக்கு வழி கொண்டு போறாங்க. மலரே மலரே பாடல்ல சில வரிகள் வரும், அதை நல்ல தெளிவா கொடுப்பார் மகரிஷி. ஆதியின் அசைவே பரமாணு. இந்த ஆதிதான் பரமாணுவா சொல்லுது. இந்த ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி இறைவனுக்கு பார்த்து பரம்பரைங்களா? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிங்கிறார். அணுவென்ற உயிராகி. அப்ப ஆதி எனும் பரம்பொருள் மறையனது ஆதியின் அசைவே பரமானு. அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்போதம். பாருங்க, வேதாந்தம் என்ன சொல்லுச்சு? முதல்ல வணங்க வைத்த வழிபாடே முதல்ல மண்ணதான் வணங்க ஆரம்பிச்சோம். அருத்தந்தை அவர்கள் ஒரு ஆடியோ சொற்பொழிவுல சொல்லியிருப்பாங்க, எப்படி நமக்கு 4 வர்ணங்கள் வந்தது, சமயங்கள் எப்படி வந்ததுங்கிறத அதில் விளக்கியிருப்பாங்க. அது அவசியம் கேட்கணும், தெளிவா இருக்கு. வாழ்க்கை கொடுத்தது மண்ணுன்னு போது பிருத்திவி வணங்க ஆரம்பிச்சான். இப்போ பிருத்திவி வணங்குறோம். நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா சிவலிங்கம் மண்ணில் இருக்கு. பிருத்திவி மண் தத்துவம் தான் காஞ்சிபுரம்.
அப்புறம் நாளாக பல ஆண்டுகளாக ஆக ஆக என்ன பண்ணா, நீர் மட்டும் நிலம் மட்டுமல்ல நீரும் எனக்கு உதவியாக இருக்கிறது, அதையும் வணங்க ஆரம்பித்தான். பிறகு அப்போ அதாவது வர்ண பகவான்னு சொல்லி ஜலகண்டேஸ்வரர்னு சொல்லி திருச்சிக்கில திருவண்ணக்காயில் வைக்கிறோம் பாருங்க. நிலத்தை வணங்க ஆரம்பித்த மனிதன் கொஞ்சம் அறிவு புணர்ச்சி பெற்று ஆண்டு நீரையும் வணங்க ஆரம்பித்தான். பிறகு பல 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் எவ்வளவு ஆயிருக்கும். அது மட்டும் இல்லை, வெப்பமும் இருக்குன்னு சொல்லி அக்னேஸ்வரர் என்று இப்ப காஞ்சி இது திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்க நெருப்பு அக்னேஸ்வரர்னு கும்பிடுறோம் பாருங்க. நிலம் நீரை வணங்க ஆரம்பிச்சு, அப்புறம் நெருப்பை வணங்க ஆரம்பிச்சு. அப்புறம் பல ஆண்டு அனுபவத்துல வரும்போது மூச்சிலெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால வாயுவை கும்பிட ஆரம்பித்தா நிறைய காளகஸ்தின்னு ஒரு மையத்தை வச்சு காற்றுக்கு மையமாக அங்க வணங்கப்படுறது. இப்போ நிலத்துக்கு ஒரு இடம், நீருக்கு ஒரு இடம், நெருப்புக்கு ஒரு இடம், காற்று கூட வச்சு வணங்குறோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் பார்த்தாங்க, அதை விட முக்கியம் டக்குன்னு ஒரு இந்த மனிதன் இல்லை என்னான்னு பார்த்தோம், ஆகாசம் உயிர். ஆனா அதை காட்ட முடியல, பார்க்க முடியல. அதனால அதை வணங்கக்கூடிய இடம் வச்சாங்கன்னா சிதம்பரம் ரகசியம், உயிர் ரகசியம் காட்ட முடியாது. வேகாக்கால் சாகா தலை போகா புனல்னு சிதற உயிருக்கு பேர் வச்சிருப்பாங்க. அது வேகாது, அது சாகாது, அது போகாத இடமே இல்லாதான் வேகாக்கால் சாகாத்தலை போகா புனல் என்று உயிருக்கு சித்தர் வைத்த பெயர். இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளவு நுணுக்கம் வந்திருந்தாலும் பாருங்க, மைக்ரோ பயாலஜி மைக்ரோ டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த உடம்புல உயிர் எங்க இருக்கு எப்படி இருக்கு நடக்க முடியாது. அதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அது ஒரு வார்த்தை சொல்றாங்க, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாம மறைஞ்சிருந்தா அது வேதாந்தம். அப்ப உண்மை தெரியாம என்ன பண்ணா, அங்க ஒரு உருவத்தை வச்சு வச்சு மறைபொருளை மறைச்சிட்டோம். உண்மை நிலை மறந்துங்கிற இல்லையா. கலை உணர்வா மெய்ப்பொருளை அதாவது கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குண உருவம் புகுத்தியே. அடையாளத்தை காட்டணும், இந்த அடையாளத்தை நின்ட்டோம், அதை தாண்டி போகணும். உதாரணத்துக்கு சில அடையாளங்களை பூ நான் பார்த்த உடனே அந்த பூரா தெரியும் நமக்கு. இப்ப தமிழ்நாட்டில் இப்படி ஒரு 2 விரலை காமிச்சா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமா, ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 2 விரலை காமிச்ச உடனே வருது இல்லவா, அடையாளம் சின்னது. அப்படி 5 வேலை நீட்டினீங்கன்னா என்ன சொல்றாங்க? உதயசூரியங்கிறாங்க. இந்த 5 வேலை இப்படி சேர்த்திக்கிட்டா என்ன சொல்றீங்க? இது காங்கிரஸ்ங்கிறாங்க. பாருங்க, ஒரு அடையாளத்தை காட்டா அது பிள்ள போகணும். இங்க 2 வேலை காட்டிட்டு கூடாது. இதே வெளியிடத்துல போய் காட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, வேற மாதிரி சொல்ற வெற்றின்னு கூட காமிப்பாங்க. அது தயவு செய்து நான் முனைப்பா இருக்கிற அதான் விடு கதையம்பாங்க. விடுகதை இல்லை, விடு கதைய. கதையை பிடிக்க கூடாது. என்ன பண்ணோம்னா சத்தெல்லாம் விட்டுட்டு சக்கையை பிடிச்சுக்கிட்டோம். அதுல இருக்கிற உண்மையை விட்டுட்டு அது இருக்கிற கதைகளை பிடிச்சுக்கிட்டோம். அதான் சொல்லுவாங்க, சத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பன்னாடு இருக்கு இல்லைங்களா, வடிகட்டி, அது என்ன பண்ணோம்னா நல்லதெல்லாம் விட்டுரும், இந்த சக்கையை பிடிச்சிக்கும். நண்டு நத்தை இதெல்லாம் பிடிச்சிக்கும். அது அடிசக்க அடிசக்க அடிசக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சத்த பிடிங்க. அதான் மாதிரி சொல்லுவாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய். நீ சிந்திக்கிறதுல தெளியணும். இறைவன் எங்க இருக்கிறான்? வல்லாய் உடலில் இயக்கம் அவன். இதான் சித்தாந்தம். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். வரி பாருங்க, இறைவனை என்ன இப்படிதான் சித்தாந்தம். இந்த உருவத்தையும் காட்டல, எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. கடவுள் எல்லா வல்ல தெய்வம், அது தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல வேதாத்திரியம்.
கடவுள் நம்பிக்கூடியவர்கள். தலைவர் எஸ்கேவையா அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் கடவுள் நம்பிக்கூடியவர்கள். கடவுள் நம்புறவங்க மட்டுமல்ல, கடவுள் நீதி தெரிஞ்சவங்க, நீதி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா இரவு தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா இறை நீதியை தெரிந்து கொள்ள வேண்டும். இறை நீதி என்ன? கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணு என்ப துன்பம். இவ்வளவுதான் இறைநீதி. எவ்வளவு எளிமை சொல்ல பாருங்க. இறைநீதி எதுப்பா? படிச்சிருக்கியா, படிக்கலையா, ஏழையா, அதெல்லாம் கணக்கில் செஞ்ச செயலுக்கு விளைவா வர்றது இயற்கை, இறையாற்றல். அதை மாற்றவே முடியாது. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப துன்பம் அவன். செயலிலே விளைவாக, நீ விளக்கமா கொடுக்குற பாருங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்குதுப்பா. பயன் என்ன? தவறழைத்து பரமனை பண்ண. நீ தப்பு பண்ணிவிட்டு அப்புறமே பரவனை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? தப்பு பண்ணாமல் தான் இறைவனை கூப்பிடுறது. இறை வழிபாடு எதுக்கு வைத்தார்கள் என்றால், நீ தவறு செய்யாமல் இருப்பதற்கும், தவறாக பேசாமல் இருப்பதற்கும், தவறாக எண்ணாமல் இருக்கதா இந்த பயிற்சி. செஞ்சுட்டு மன்னிப்பு இடம் அல்லது. என்ன பண்ணாலும் வந்தே தீரும். செய்த வினை இருக்க தெய்வத்தின் வந்த கால் அவையார். செய்த வினை இருக்க தெய்வத்தை போய் அப்ப வந்துக்கிறேன் அவையார் நம்மகிட்ட சொல்லியிருக்கேன். அதான் மாதிரி சொல்றாரு, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்குதான் சட்டம், இறை நீதி. இதான் வேதாத்திரி புரிய வைக்குது. இறை நீதி தான் புரிய வைக்கிறான் செயலுடைய தத்துவம். அப்போ 2 ஜீவோ இருக்கு எல்லா உலகத்திலும், எல்லா நாடுகளிலும் 2 ஜீவோ இருக்கு. ஒரு ஜீவோ என்னன்னா கவர்மெண்ட் ஆர்டர், அந்த அரசாங்கத்தினுடைய சட்டம், அரசு ஆணை. ஒரு இது என்னங்குது, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா. இன்னொன்னு காட் ஆர்டர், கடவுளுடைய சட்டம். இந்த ஜீவோ இருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் மாத்திக்குவாங்க, மாத்துறாங்க, பண்றாங்க. அதுல மாத்த முடியாது. இறை நீதியில தப்பிக்க முடியாது. மாறின்றி தவறின்றி மகிழ்ச்சி, மாறின்றி தவறின்றி நெஞ்சுக்கு நீதிகளனாய் வருவார் மகன். கஞ்சோட மாத்த முடியாது. புரிஞ்சுக்கணும். அப்பன்னா தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது. அப்பா பேசாம இருக்கிறத புரிஞ்சுக்கணும். செஞ்சுட்டு மன்னிப்பு வைக்கிற பிராயச்சித்தை பெறக்கூடிய இடம் அல்ல இது இறை வழிபாடு. அப்படிலாம் பண்ணிட்டான். தான் வேதாத்துல என்ன கொஞ்சம் தப்பா கொண்டு போயிட்டேன், எல்லா தப்பும் பண்ணு, கடைசியில ஒரு பிராயச்சித்தம் பண்ண சரியா போக முடியாது. இங்கதான் நமக்கு தவறு நடக்கிற இடமே இங்கதான். மக்கள் வேதாந்த இறை வழிபாடை வெறுக்கிறதுக்கு சில இடங்கள்ல இதுதான் காரணம். நீ செஞ்ச செயலுக்கு விளைவு வரும், அதை சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் மறைச்சு நீ பரவும் போதுதான் எல்லா மார்க்கும், நம்ம மட்டும் இல்லை, எல்லா மார்க்கும் அப்படி தப்பு பண்ணுகிறாங்க. சுய லாபத்துக்காக, சுய நலத்துக்காக. மகிழ்ச்சி எந்த சொல்ல மாட்டாங்க. நீ என்ன செய்யறோ அதுக்கு விளைவு வரும். அதனால செய்யற செயலை முன்னாலேயே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுதாகளை திருத்திக்க. அதுதான் பயிற்சி. எல்லாமே பயிற்சி. இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். அப்ப வேதாந்தம் என்பதும் சித்தாந்தம் என்பது வேறு வேறு அல்ல. சில உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகக்கூடிய வேறையா இருக்கலாம். இந்த திருமூலர் கவியில அழகா சொல்லுவார். அடுத்து அந்த சொல்லுவாங்க, இந்த மதங்களை பத்தி பேசும்போது, ஒன்றுது பேரூர். ஒரு ஊர், பெரிய ஊர், திருச்சி மாற வச்சுக்கோ, மாநகரம். அதுக்கு வர்றதுக்கு 6 வகையான வழிகள் இருக்குது, அதோட நிறைய கூட இருக்குது. ஒன்றுது பேரூர், வழி 6. இவற்றை போலவே சமயங்கள் எல்லாம் இது மாதிரிதான். எல்லா சமயத்தும் ஊருக்கு போறதுக்கு வழி சொல்றாங்க. சிலர் காட்டு வழி சொல்லுவாங்க, சில நல்ல ரோடு இருக்கும், சிலர் வாகனத்துல போற வழி சொல்லுவாங்க. எல்லாம் வழி வேறையா இருக்கலாம். அது நீ விமானத்துல போறியா, அல்லது புகை வண்டியில போறோமா, கார்ல போறோமா, நடந்து போறோமா, அதெல்லாம் இல்லை. ஆனா அது போற வழி அது. ஆனா அதை சொன்னவங்க உயர்வானவங்க, அதை சொன்ன தாழ்வுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்றுது பேரூர், வழி 6. இவற்றை புணர்த்திரு சமயங்கள் எல்லாம் இது உணராம நன்று இது தீது இது என்று உரைப்பவர்கள் குன்று குறைத்து நாய்க்கு போனாருங்கிறார். திருமணரை கோபப்படுறார்.
யாரு? நன்று இது தீது அது. இந்த மதம் தான் உயர்வான மதம், என் மதமே சிறந்த மதம், அந்த மதம் தெரியலன்னு சொன்னா எப்படி சொல்றாருங்க? இந்த குன்றை பார்த்து ஒரு நாய் குறைக்கிற மாதிரிங்கிற குன்று குறைத்த நாய்க்கு போனவருங்கிற உதாரணம் சொல்றாருன்னா, எப்பொழுது அந்த பாதகங்கள் நாட்டில் நடக்குது பாருங்க இருக்குது. தெளிவுபடுத்துறது வேதாத்திரியம் தான். ஆகவே நாம் இதை நன்றாக புரிந்து கொண்டு என்ன பண்ணணும்? இதை மக்களுக்கு பக்குவமா போதிக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க 3: கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். வேதாந்தம் என்னங்க? மக்களுக்கு நல்லதை செய்யறதுக்கும் அல்லது செய்யாம இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தாங்க இது. இதுவும் அடுத்தது ஒரு கவிதை சொல்லிருப்பா இல்லைங்களா? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க யாரு? மதிமிக்கோர் இறை வழிபாடு சொன்னார்கள். சாதாரணமா சொன்ன ஏன் இதை பண்ணா நல்லது பண்ணுவான், இப்படி துன்பம் வரணும் செய்ய மாட்டான்னு சொர்க்க நரகத்துல காமிச்சான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம யாரும் தயாரா இல்லை. அது உண்மை. எதுக்கு? நல்லது பண்ணா உனக்கு நன்மை கிடைக்கும், கெடுதல் பண்ணா தீமை வரும். இன்பம் வரணும்னா அதுக்கு புண்ணியத்தை செஞ்சிருக்கணும். வேதம் சொல்றது அதுதான். நீ உனக்கு இன்பம் வேணும், மகிழ்ச்சி வேணும், நிறைய வேணும்னா அதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும்? யாருக்கும் தன்னோட நன்மை செய்திருக்கணும். அப்ப நன்மை செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் உனக்கு வருவது புண்ணியம். உனக்கு துன்பம் வருது, நட்டம் வருது, வேற எல்லாம் வருது, அவமானம் வருதுன்னா உங்கள்கிட்ட பாவம் இருக்குது. பாவம் எப்படி வரும்? அடுத்துல துன்புறுத்தி வருத்தி பறித்து இதெல்லாம் செஞ்சா பாவம். பாவ போக்குவரத்து இருப்ப அருமையான விளக்கம். இவ்வளவு விளக்கமா எங்குமே பார்க்க முடியாது. துன்பம் நீக்கக்கூடிய செயல் புண்ணியம். துன்பம் தராம இருப்பதும் துன்பத்தை போக்குவதும் புண்ணியம். பாருங்க, எளிமையான வழி. துன்பம் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு செயலுக்கு புண்ணியம். புண்ணியம் இல்லை, பாவம் வராது. துன்பம் கொடுக்காம துன்பம் போக்குனா அவனுக்கு புண்ணியம் வரும். துன்பம் கொடுக்கல பாவம் வராது, ஆனா துன்பம் போக்குனா புண்ணியம் வரும். அதனாலதான் நம்ம புண்ணிய கொள்முதல் பண்ணணும். தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும். ஏன் தொண்டு செய்யணும்? எல்லாரும் ஏன் நீங்க நிறைய தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, ஏன் சொன்னாங்க? வஸ்திர தானம், பூதானம், கோதானம், இருப்புதானம், அதெல்லாம் நமக்கு ஒரு பாவ விமோச்சனத்துக்கு வழிவகுக்க. உண்மைதான். மேற்பதிவு சொல்றமா இல்லைங்களா? மகிழ்ச்சி பாவப்பெரிய போக்கு வழிகள்ல. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? துன்பம் போகிறதுக்காக போய் என்ன பண்றோம்? பண்ட ஈகை செய்யறோம். பண்டிகை இல்ல, பண்ட ஈகை. நீங்க தனியா இருக்கா கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணாங்க? கோவிலுக்கு கொண்டு போய் இந்த இறைவன் பெயரால கொடுத்தா எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதான் பண்ட ஈகை, பண்டிகைன்னு ஆயிப்போச்சு. நம்ம வீடு வரைக்கும் நம்ம சாப்பாடு, அங்க போனா பிறர் சாதம். இங்க சாதம், கோயிலுக்கு போனா பிறர் சாதம். அது பிறருக்கு தான். அதான் கோயிலுக்கு போது சும்மா போகாதீங்க, கோயிலுக்கு கொண்டு போன பொருள் திருப்பி கொண்டு கொண்டாடுவாங்கம்மா. சாப்பிட்ற பொருள் எல்லாம் கொண்டு போகக்கூட பழம், தேங்காய், மாவு, சரி சாதம், இப்படி ஏதாவது கொண்டு போகணும். ஏன்னா எல்லாம் பசியில் இருப்பாங்க, அந்த காலம் பசி. அப்படி கொண்டு போனதை வண்டி எடுத்துட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடணும். அருள்பிரகாசம் வள்ளலார் தாங்க, ஒரு மகான் தாங்க, பசிய ஒரு நோயின்னு அறிவிச்சார். சாதாரண கருணை அல்ல, பசி பிணின்னு சொல்வார். பசி பிணி, பசி பிணி போக்குதல். வளாடு முக்கிய சாவென்ன பசி பிணியை போக்கி அவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு. போயிட்டாங்க எல்லாரும். என்ன பண்ணாங்க? பசி கூப்பிட்டார், வாங்க உங்களுக்கு அற்புதமான அறிவு அறிவிக்கிறோம், அருப்பெரு ஜோதியை உனக்கு உணர வைக்கிறேன்னு சொன்னார். எல்லா சாமி காது கிடைக்குது, பசிக்குது. உடனே அவ்வளவு பெரிய ஞான வள்ளல் எல்லாத்தையும், அப்பா அவங்க பொருளை கொடுங்க, அரிசி கொடுங்க, இந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாடை போட்டு ஞானத்தை கொடுப்போம்னாரு. அது வண்டி வண்டியா போட்டாங்க. ஏன்னா கேட்கறது யாரு? வள்ளல் அல்லவா? வள்ளலே கேட்கிறாரு.
ஞான வள்ளல் இந்த மக்களுக்காக அவர் கையேந்துறாரு. நினைச்சு பாருங்க. அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று பிறகு பேசிக் கொள்கிறோம். அவர் முத ஒரு நெருப்பேற்றி வச்சாலே வள்ளலார் இல்ல, சத்திய தர்மசாலை. அந்த ஏற்றி வச்ச நெருப்பு இன்றைய வரைக்கும் அதையே மூட்டி மறுபடியும் அதை ஊதிதான் பத்த வைக்கிறாங்க. ஒரு ஏற்றி வைத்த பனி பசிப்பினி போக்கிட்டோம். அறிவு பிணி யார் போக்குறா? பசி வறுமையை போக்கிட்டோம். அறிவு வறுமை யார் போக்குறாங்க? தான் வேதாத்திரி மகரிஷி. இன்னைக்கு பதில் சொல்லுவாங்க, இன்னைக்கு வறுமை என்பது என்ன? அறிவு வறுமை தான் இருக்குது. அறிவு வறுமை போக்குவதும் அறிவுத்திருக்கோவில். அறிவுத்திருக்கோவில் சாதாரண இடம் அல்ல. அறிவறிய அறவளர. ஆக அப்படிப்பட்ட மகான் என்னாச்சுன்னா, ஏற்றி வைத்த கண் திருவ போட்டு கண்டு திரண்டு வழிபாட்டு ஆகனதமா அவர் கொடுத்தாரு. கண் திருவ போட்டு கண்டு திரண்டு ஒன்றுகளிப்பாட்டுனர். ஏதோ அறுத்தது அவதாரத்தால் நாம் எல்லாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீர்கள். கிடைக்காது கிடைத்திருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, காணாத கண்டமாற குதிக்கிறாம்பாங்க. காண முடியாத ஒன்று உயிர். இந்த உயிரை உணர்த்துறாங்க. புருவத்திடை பூவலால் தொட்டு உயிர் உணர்த்துறாங்களா இல்லைங்களா? நம்மளும் உணர்த்துறோம். எல்லாருக்கும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவு உள்ள பெறணும், அப்படி கொடுக்கணும். வேகமா போவோம், நோய் வேகமா போவோம். நமக்கு என்ன வேலைன்னா, அருத்தந்தையனுடைய பணியை தொடர்ந்து செய்வது முக்கிய கடன். ஆகவே தயவு செய்து யாரு கொடுக்க முடியாத ஒன்றை வேதாத்திரிய பிள்ளைகள் நாம் கொடுக்கிறோம். பொதுவா எல்லா மகான்களும் பல லட்சக்கணக்கான சீடர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. எடுத்து பாருங்க. ஆனா வேதாத்திரிமார் மட்டும்தான் குரு பரம்பை உருவாக்கி இருக்கிறாங்க. மகரிஷி போலவே உங்களால் எல்லா பயிற்சி கொடுக்க முடியும், எல்லா தியானத்தையும் கொடுக்க முடியும். வேற எங்க இருக்கு? மகரிஷி நமக்கு வழிகாட்டுவர் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகான் வரிசையில் வந்திருக்க நாம் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்குவோம். எப்படி பசிப்பிணி போக்கி அறிவுப்பிணிய கொடுக்கணும். நாம் கொடுப்பது என்ன? அறிவு ஆட்சி தரம். அறிவை ஆட்சியில் அமர வைக்கணும். வேதாந்தமாக இருந்தாலும் சித்தாந்தமாக இருந்தாலும் புலன் கட்டுப்பாடு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புலன் கட்டுப்பாடு இல்லை என்றால் ஒரு பயனும் இல்லை. புலன் கட்டுப்பாடா இருக்க காரணம் நம்ம வந்த வழி மிருகத்தோடு வந்தா அதெல்லாம் புலன் மயக்கம் தான். மனிதன்கிட்ட தான் புலன் கட்டுப்பாடு. அதனால அறிவு இருந்தாதான், இல்ல புலன் மயக்கமா போயிருவோம். இயேசுபிரான் கூட ஆட்டுக்குட்டியை வைத்துக் கொண்டு, மக்களே மேய்ப்பு இல்லாத ஆடுகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி இருக்கீங்க. இப்படி ஒரு மேய்ப்பு ஆட்டுக்குட்டி எங்கேயோ தருகிட்டு ஓடி போயிரும் அல்லவா? அது மாதிரி மேய்ப்பு இல்லாத ஆடுகளாக இருக்கிறீர்கள். இந்த மேய்ப்பன் உங்களுடைய இருக்கிறான். அவனை பற்றி கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் இயேசுபிரான் சொன்ன விஷயம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். தொட்டோட நமக்கு தெரிஞ்சுதா? தொட்டு தொட்டு காமிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? தேடுனவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் நமக்கு உணர்லைங்கிறத தேடல. கேளுங்கள் தரப்படும். குண்டல யோகம் பருவத்துல தொட்டு காட்ட முடியும். தேடுங்கள் கிடைக்கும். கடை உள் கடை உள், அது ரெண்டு மார்க்கம் அப்படிதான். வேதாந்த சித்தாந்தம் ரெண்டுமே இந்த விஷயத்துல ஒண்ணு வந்துருவாங்க. ஆனா அது என்னன்னா சடங்கா போச்சு. கோயில உட்காந்து வரணும்னு வச்சாங்க. இங்க உட்காந்து தியானம் பண்ண சொன்னாங்க சித்தாந்திகள். ஆனா அவங்க என்ன பண்ண, உட்காந்து வான்னு சொல்றாங்க. அது தியானம் தான். இடையில அப்படி மறைஞ்சு போச்சு. என்ன பண்ணோம்னா, அது இந்த பொருள் விளக்கம் எல்லாம் போச்சு. சொல்லணும்னு சொல்லாம விட்டாங்க. அது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்தம் என்பது ஆலயங்களுக்கு ஏன் வைத்தார், உருவங்கள் ஏன் வைத்தார் என்றால், நம்முடைய ஆன்மாவை லயப்படுத்தும் அருமையான இடம் ஆலயம். 7 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு கட்டுப்பட தெரியாது. அதனால ஒரு உலகை வணங்குவது, அதை வாராயணம் சொல்லுவது, அது சுத்தி வருவது, அமைதியாக இருப்பது என்பது ஆரம்ப காட்ட பிள்ளைகளுக்கு நடைவண்டி வைத்து குழந்தை நடக்க வைப்பதை போல, ஒரு வீடுக்கு சாரம் கட்டி இந்த கட்டடத்தை எழுப்புவதை போல
சுவாமி இதே ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு கட்டணம் கட்டுவதற்கு ஒரு சாரம் எப்படி தேவைப்படுகிறதோ, ஒரு மனிதர் பக்குவமாவதற்கு இது போல சில பல பயிற்சி முறைகள் தேவை. எது வரைக்கும் சாரம் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அவுத்தரணும், நல்லா நடந்து பண்ணிட்டு அப்படி வச்சிடணும். நம்ம அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம். இதான் தெரியாத காரணம். அப்போ ஆலயங்களுக்கு சென்றால் உடையில ஒழுக்கம் வரும். நீங்க இப்ப கூட பாருங்க, நிறைய பேர் சினிமாவுக்கு செல்கின்ற போது ஒரு மாதிரி உடை போட்டு இருப்பார்கள். அதே கோயிலுக்கு போறது, தியானத்துக்கு வரணும், கண்ணியமான உடை போட்டுக் கொள்கிறார்கள். நாமளே பாக்குறோம் இல்லைங்க. கோயிலுக்கு போகணும், நான் உடை மாத்திட்டு வரேங்கிறார். சினிமாவுக்கு போகின்ற போது நடை வேற மாதிரி இருக்கும். அதே கோயிலுக்கு செல்கிற போது நடை ஒரு மாதிரியாக இருக்கும். சினிமா அரங்கத்திலே பேசுவது ஒரு மாதிரியாக இருக்கும், கோவில்ல பேசுவது ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கே வாங்குவது ஒரு வித்தியாசம் இருக்கும், இங்கே வாங்குவது பாருங்க, கை வச்சு வாங்குவோம், கொடுப்போம், இப்படி கை வச்சு கொடுப்போம். இங்கே உடையில ஒழுக்கம் வருகிறது, உள்ளத்துல கருணை வருகிறது, நடையில கண்ணியம் வருகிறது. உடையில ஒழுக்கம், உள்ளத்துல கருணை, நடையில கண்ணியம், நல்ல ஒரு பண்பு. இதை சொல்லிக் கொடுக்கிற பயிற்சி பட்டறை கோவில். இன்னைக்கு மாறி போச்சுக்கிறதுக்காக தவறா சொல்லக்கூடாது, ரெண்டு கொண்டாடலாம். கோவில்களை சீரமைக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அது அவசியம் வேணும். மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க, மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் ஈடுபாடு. அப்ப என்ன, அறிவும் செயலும் ஓங்கணும் இல்லைங்க. அங்கதான் கோபம் வருது. ஏன், எதுக்காக போனன்னு தெரியல. அது உணரும் போது அங்க கண்ணியமாக பேசணும், கண்ணியமாக வாங்கணும், கொடுக்கணும். அப்படி ஒரு நடை வருகின்ற போது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தன்மை வந்து விடும். தெரிஞ்சு தெரிஞ்சு நன்மை செய்யுங்க, தெரியாம நன்மை செய்ய ஆரம்பித்து விடையில சொல்லுவாங்க. முதல்ல தெரிஞ்சது நன்மை செய்யுங்க. தெரிஞ்சே கொடுக்குற மாதிரி கோவில்ல ஒண்ணு கொடுக்காத கூட கொடுப்பாங்க, அது ஒரு தன்மை. அப்போ வேதாந்தம் வந்த வழி நோக்கம் ஒண்ணுதான், ஆனா செயல்படாம. இந்த பள்ளிகள் எல்லாம், பள்ளி உருவாக்குற நோக்கம் என்ன? பள்ளி தளம் அனைத்தும் கோயில்கள் செய்வாங்க பாரதி மாற, தெரு ஒரு வீதிகள் தோறும் பள்ளி, 200 பள்ளினா இல்லையா? எதுக்கு பள்ளிக்கூடம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். அப்படி பள்ளிச்சாலை திறந்து திறந்து சிறைச்சாலை மூடி இருந்தால் இன்னைக்கு சிறைச்சாலையே இருக்கக்கூடாதுங்க, அது அருங்காட்சியகமா இருக்கணும். ஆசியாவில் மிகப்பெரிய சிறைச்சாலை தந்திருக்கும் அல்லவா, சென்னையில புனேரியில. பெருமையா தமிழன் இனம் உண்டு, தனியா அவனுக்கு ஒரு குணம் உண்டு, நாட பெரிதனம் வாழ்ந்து விடுவான், மற்றவருக்காக துயர்படுவான், தான வாங்கிட கூசிடுவான், தருவது மேலிட பேசிடுவான். யாருங்க? கலைகள் யாவிலும் வல்லவனா, சாதாரணமானவன் அல்ல, கற்றவர் எவருக்கும் நல்லவனா. நீங்க எப்படியா இருக்கிறோம்? கற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? பெற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? பெரியோருக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? சான்றோருக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? மகான்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? ஏன்? பாதை தவறிய கால்கள் விரும்பி ஊர் போய் சேருவதில்லை, பண்பு தவறிய பிள்ளை பற்றி பேர் சொல்லி வாழ் சொல்ற வார்த்தைக்கு புத்ததாயிட்டோம். நான் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும் ஆக்கிட்டோம், இன்ஜினியர் ஆக்கிட்டோம், கல்வியாளன் ஆக்கிட்டோம், நல்ல மனிதனாக்க தவறி விட்டோம், வாங்க மன வழக்காய். நேற்று 430 பிள்ளைகள், 9வது முதல் 12வது வரை ஆண் பிள்ளைகள், 15 நாட்கள் ஆடியார்ல. நினைச்சு பாருங்க, அம்மா அப்பா கூட பிறந்த நண்பன் நட்பு அத்தனை விட்டுட்டு அற்புதமா இருக்கிறாங்க, உடம்போட தங்கத்தை போல் வருகிறார்கள். என்ன, அங்க கல்வி, வாழ்க்கை கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 4 கல்வி பிள்ளைகளுக்கு வேணும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 1 ஏட்டுக்கல்வி சிறப்பாக இருக்கிறது, நாம தர வேண்டிய அவசியம் இல்லை. 2வது தொழிற்கல்வி நன்றாக இருக்கிறது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ள ஒத்துக்கொள், நாமக்கல்வியுடைய வார்த்தை அது. நீ நிறைய தொழில் உயர்ந்து வந்திருக்காங்க பிள்ளைகள் எல்லாம். அதே அடுத்தது பாத்தீங்கன்னா ஒழுக்கப்பட கல்வி எங்க இருக்கிறது? அதுதான் வேதாத்திரியம் கொடுக்கிறது. கற்றிடுவோம் புதிய கல்வி பார் மகிழ்ச்சி, கற்றிடுவோம் புதிய கல்வி. ஏன், எதுக்கு?
குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணப்படை சமுதாயம். கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துணர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்தரு தொண்டாற்றி மகிழ்வோம். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு உலக கல்வி தொண்டாற்றி மகிழ்வோம். அதான் வேதாத்திரிய. வேதாத்திரி ஏதோ நீ நல்லா நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்குண்டான எண்ணங்களை சொற்களை செயலை செய்யணும். எப்ப முடியும்? அதுக்கு ஒரு கருவி இருக்குது, இறைவன் கொடுத்துக்கிறான், பிட்யூட்ரி. தொட்டு காட்ட புடக சுட்டு புடல் வராது. அதைத்தான் இங்க புருவத்திடை பூரா தொட்டு உணர்த்தும் போது புன் செயல்கள் பதிவளித்து ஆலயங்களிலும் வழிபாடு தலங்களிலும் போதனைகளிலும் இதிகாச புராணங்களிலும் என்னென்னலாம் அவங்களுக்கு பக்கம் சொல்லி கொடுத்தார்களோ அது இந்த இடத்துக்கு வரும்போது தானாக அது கற்றுக்கொள்ளும். எப்படி ஒரு ரேடியோவை சரியான ஆலயத்தை வைத்து விட்டால் அந்த ரேடியோ அத்தனை அது பாடுவதை போல தான் சித்தாந்தம். அங்க போய் பயிற்சி கொடுத்து செய்யறது என்ன பார்த்தோம். அதோட தாண்டி உள்ள இருக்கிற பதிவே மாத்திரம் நம்ம. அதான் முக்கியம். என்னதான் பயிற்சி கொடுத்தா உள்ள இருக்கிற பதிவு போகணும். அதான் வல்லூர் சொல்லா இல்லையா, நுண்ணிய நூல் வளகற்பேனும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவை மாத்திரம் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற வைக்கிறோம். இது சித்தாந்தம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடனடு. இந்த ஆகன இருக்குங்களா, அறிவு தன்னை உருவத்திடை பொருளால் தொட்டு உணர்த்தி எதுக்கு உன் செயல்கள் பதிவளித்து. யாரும் அழிக்க முடியாது, நம்மளே இந்த பயிற்சி மூலமா தாராளமா அழிச்சுக்கலாம். நன்மை தீமை பிறர வாரா, எதை விதைத்தாயோ அறுவடை செய்கின்றோம். புன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. அறிவறியணும், அறிவு ஆட்சி தரத்தில் இருக்கணும். பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. அர்த்தத்துடைய அவதாரத்தை நினைச்சு பாருங்க. சாதாரணம் இல்லை, ஒவ்வொரு வரி பாடமும் உணர்ந்து பாடணும், உணரணும். அது நிலைக்கு நம்ம வரணும். பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து. அதான் முக்கியம். உயிரை யாரும் காட்ட முடியாது, ஆனா உயிரை உணரலாம். உயிரை யாரும் காட்ட முடியாது, உயிரை யாரும் கொடுக்கவும் முடியாது, ஆனா உயிரை உணரலாம். அதான் கருவறிந்து. அப்போ பூர்வெல்லை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகதத்தால் களங்கங்கள் போக. எதுக்கு? அந்த அறிவில் ஏற்பட்ட பல பதிவு இருக்கு இல்லைங்களா. பொதுவா நீங்க எல்லா ரெக்கார்டையும் நீங்க அழிச்சிட்டால் கூட அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரப்பதிவு இப்ப ரெக்கார்டு இருக்கும், அது மூலப்பத்திரம் அங்க இருக்கும். அது மாதிரி நீ எல்லா பதிவும் அழிச்சிட்டால் கூட இந்த உயிர்ல பதிவு இருக்கும். அதான் கருமையம் ஜெனடிக் சென்டருங்கிறாங்க. அதையே மாற்ற முடியும். சித்தாந்தம். சித்தாந்தம் சாதாரணமானதில்லை. பாகனை மட்டும் இல்ல, துரியம் எப்படி கருவறிந்து அகதவத்தால் களங்கங்கள் போக்க பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து. எது நீ யாரு சொல்லித்தர வேண்டாம், என்ன செஞ்சா என்ன வரும் தெரியும், என்ன வரும் செய்வோம், தேவை நிறுத்துவோம். எப்படி ஒரு வாகனம் வேகமா ஓட்டுறதுக்கு பிரேக் இல்லைன்னா வேகமா ஓட்ட முடியாது. நீ பிரேக் இல்லைன்னா பல விபத்துக்கள் ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் விபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கு என்ன காரணம்? பேச்சு விபத்து, செயல் விபத்து, சாரி பிரேக் கூட தெரியல, அப்புறம் அடிச்சுக்கிறாங்க. சாதாரண தவமா இதெல்லாம் சித்தர்கள் கொடுத்தது. இது உருவ வழிபாடு அல்ல, அதை தாண்டி மனோ வழிபாடு. சரிய கிரிய யோகம். இது சரிய கிரியை கொடுத்தது வேதாந்தம், யோகத்தை கொடுத்தது சித்தாந்தம். அப்போ ஒரு பால் இருக்கக்கூடிய அற்புதமான தயிரையும் மோரையும் வெண்ணையும் நெய்யும் எப்படி எடுக்க முடியும்? எடுக்கிறாங்களே. எப்படி பால் எல்லாம் இருப்பதை போல மனதில் அத்தனையும் இருக்கிறது. அனைத்து இருக்க பேராற்றல் பார்.
ஆனா என்ன பண்ணும், அந்த பாலை பக்குவப்படுத்தி கெட்டுப்பா நெய்யா மாற்றுவதை போல நம் மனதை பக்குவப்படுத்தி ஞானமாக மாற்ற முடியும். அதான் பிரம்ம ஞானம், மெய் ஞானம், இறை ஞானம். இதைத்தாங்க சத்தம் இல்லாம விளம்பரம் இல்லாம செய்வது சித்தாந்தம். இதை அங்கே என்ன பண்ணாங்க, ஆளை சுற்றி வரணும், தப்பு பண்ணா நரகம் கிடைக்கும், நல்லது பண்ணா சொர்க்கம் கிடைக்கும்னு பயிற்சியில கொண்டு வந்து பார்த்தாங்க. அதுல மாறி இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பேர் மாறாம அது வேற மாற கொண்டு போயிட்டாங்க. மாறாட்டியும் பரவாயில்ல, அது வேற மாற போயிடுச்சு. அதாவது வாழ்க்கையில ஒண்ணு தடுமாற்றம், இன்னொன்னு தடமாற்றம், ரெண்டும் வரக்கூடாது. தடுமாற்றமும் வரக்கூடாது, தடமாற்றம் வரக்கூடாது. அதற்குத்தான் இந்த சித்தாந்தம். அப்ப ஓர்மை வரும், கூர்மை வரும், சீர்மை வரும், நேர்மை வரும். எதனால ஒரு ஆகட தவம் பண்றதுனால ஓர்மை வரும், கூர்மை வரும், சீர்மை வரும், நேர்மை வரும். வேற என்ன வேணும்? ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழுவான். வாழும் நிலை உணர்ந்து சித்தாந்தம் என்ன பண்ணுதுங்க, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தான் முக்கியம். இன்பம் காண்போ, நாம் பண்படாமல் பயன்பட முடியாது. எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு எல்லா தப்பு பண்றாங்க, பண்ணுவாங்க. ஆனா இந்த உள்ள இருக்கிற இறை உணர்வை உணர்ந்துட்டா தப்பு பண்ண விடாது. இதுதாங்க, இதுதான் ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. என்ன சான்று இருக்குது? பொய்யாமொழி புலமை வள்ளுவர் இருக்கா இல்லையா? என்ன சொல்றாரு? உற்ற நோய் நோற்றலும் உயிருக்குறுகன் செய்யாமே அத்தே தவத்துக்கு ஒரு தவம் பண்ணா வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்வாய், மற்ற துன்பம் கொடுக்க மாட்டேன். இதுதாங்க வேணும் இன்னைக்கு உலகத்துக்கு. அங்கேயேதான் கொடுத்தாங்க, ஆனா அது நடக்காம போயிடுச்சு, வேற மாதிரி போயிடுச்சு. எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறமா போயிடுச்சு, பணம் பறிக்கிறமா போயிடுச்சு. மனிதனுடைய அறிவும் செயலும் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோம். எப்படி? மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக என்ன ஆகி போச்சு? மனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு தான் இறை வழிபாடு கொடுத்தாங்க. என்ன ஆகி போச்சு? திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோ. அடுத்த வரி பாருங்க. இந்த விஞ்ஞான கால ஒப்ப மெய் விளக்க தவம் உயர்த்தும். இது சித்தாந்தம். கொடுத்த வேதாந்தம் சரியாக கொடுக்கப்படாத நாள் என்னாச்சுன்னா அங்க தடுமாட்டம் தவறுகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆனா குறை சொல்லி கொண்டிருப்பதை தாண்டி என்ன பண்ணுவோம்? மெய்ஞானத்தை கொடுப்போம். அதான கொடுக்கணும். 14 வயதுக்கு மேல அவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இப்படி நடந்துக்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களா ஒழுங்கா நடந்து கொள்வார்கள். கண்டிப்பா. கற்பனை லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு கற்பனையை சொல்ல. ஆகவே என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் செய்யக்கூடிய செயல் நாம் பண்புடன் உடலால் மனதலால் உயிரால் மூணுலையும். கண்ணில் இருக்கின்ற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு, கையில தூசி இல்லாதவர் சொல்லுவாங்க. வேதாத்திய பிள்ளைகளாக நாம் முதல்ல இந்த சித்தாந்தத்தை, இந்த வேதாத்திரியத்தை முழுமையாக கொஞ்சம் கூட மனது சலனம் இல்லாமல் தெளிவா புரிஞ்சுக்கணும். சாந்தமான மனநிலையில் பதில் சொல்ல விளக்கம் கொடுக்கிறார். அப்பா, நீ சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட என்ன கிடைக்கும்? சந்தேகம் சிக்கல் இன்றி சாட்சிக்கு ஒரு உண்மனம். யாரோ இல்ல, உன் மனம் சொல்லும். உனக்கு நீதான் நீதிபதி. உலகம் 1000 பேசட்டும், உனக்கு நீதான் நீதிபதி. மனுஷன் எதையோ பேசட்டும், உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. அப்ப சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சிக்கு ஒரு உண்மனம். எவ்வளவு தெளிவு பாருங்க. 1000 பேசட்டும், உனக்கு நீதான் நீதிபதி. மனசை எதையோ பேசட்டும், உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. அப்ப சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சிக்கு ஒரு உண்மனம். எவ்வளவு தெளிவு பாருங்க. 1000 பேசட்டும், உனக்கு நீதான் நீதிபதி.
அவன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தாலும் யாருக்கு கையில துணி கொடுக்க முடியும்? உலக சொர்க்கம் தான் தானே வேதாந்தி கண்டக்கூடிய உலக சமாதானம். உலகமே வந்தே தீரும். முயற்சி சீக்கிரம் எடுப்போம். யாராருக்கு? அப்பா வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இல்லையா? கிராமத்துல இருக்கிறேங்க, நான் படிக்கலைங்க, நான் இது மாதிரி என்ன பண்ணாலும் சரிப்பா, உனக்கு இது பொதுப்பா, செய்யலாம்பா, முடியும்பா, அத இழிவுபடுத்தியிருக்கிறேன். அவ்வளவுதான். SKY தான், சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, எளிய முறை பயிற்சிகள் தான் எல்லாம். இது மகிழ்ச்சியுடைய உழைப்பால் கிடைச்ச வாய்ப்பு. ஆகவே என்ன செய்யணும்? வேதாந்த வேறு சிந்தாந்தம் நினைக்கவே வேண்டாம். எலிமெண்டரி ஸ்கூல் PhD கல்லூரி வேறும் நினைக்காதீங்க. ஆரம்பத்துல ஒரு உதாரணங்கள் சொல்லி பாட்டு சொல்லி அந்த பாடம் நடத்துவாங்க. அதே அங்கேயுமே பாட்டு பாடி இருக்க முடியாது. ஆரம்பத்துல அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக சில உபகரணங்களை காட்டி, சில கதைகளை காட்டி அந்த கதையை பிடிச்சுக்குவோம். இல்லையா? கலை உணர்வாம் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணவுருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில். நல்லா புரிஞ்சுங்க. உன்னை புரிய வைக்கிறது சில கதை சொன்னாங்க, நீ கதையே பிடிச்சுக்கிட்ட. சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி உள்ளவரை நாம், சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகள் சிக்கி உள்ளவரை நாம் உண்மை விளங்கா மாயையாம். அதான் விடு கதைய, விடு கதைய. வாருங்கள், எல்லாராலையும் முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு கட்டாயம் முடியும். மனநலக்கில் எல்லா சமந்தான். இங்க எல்லாரும் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் வந்தா எல்லோரும் சமமாக உயர முடியும். அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்திருக்காங்க உழைப்பால். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முடிவா வர்றோம். வேதாந்தம் என்பது ஆரம்ப காலங்கள்ல மக்களுக்கு படிப்பறிவு இல்லாத காலங்கள்ல, அறிவு வளர்ச்சி இல்லாத காலங்கள்ல சில உதாரண கதைகளையும் சில கற்பனைகளையும் சில செயல்பாடுகள் வைத்தார்கள். ஆனா இன்றைக்கு அது தேவையில்லை. அன்னைக்கு நடந்து போன நடைபோக்கர்கள் இருந்தார்கள். அதனால் அவங்களுக்கு வீடுகளை தென்னை கட்டி வைத்திருந்தார்கள், சத்திரங்கள் கட்டி வைத்தார்கள். அதனால அதெல்லாம் அன்னைக்கு சத்திரங்கள், இன்னைக்கு போய் சத்திரம் கட்டிக்கிறது சோம்பேறி உருவாக்கதாயிரும். அன்றைக்கு வேற வழி இல்லை. வழிபோக்கர்களுக்கு சத்திரத்தில் தங்குவதற்கு சாப்பாடு போட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு பள்ளிகள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்விக்கு கொஞ்சம் அதிகமான போட்டி இருக்கிறது. அதனால என்ன பண்றாங்க? அதுக்கு மார்க் எப்படியாவது தன்னை ஏமாத்தியாவது மார்க் வாங்கிக்கணும், படிச்சு வாங்குறது வேணும். அந்த கல்வி தரமா எப்படி நம்முடைய வேதாந்தம் மாறி போனதை போலவே கல்வியும் மாறி போய்விட்டது. அதை சரி பண்ணணும். கல்வி எதுக்கு? புரிந்து கொண்டு வாழ்வதுதான் கல்வி. இன்னைக்கு மகா கோடி தவறான வழிக்கு கொண்டு போய்விட்டது. நம்மளே சொன்ன மாதிரி ஒரு பள்ளி மூடப்பட வேண்டும். ஓடுகிற பள்ளிகளுக்கு போகிறோம், கல்லூரிக்கு போறோம், யோகா பயிற்சியால அதிகமா இருக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை குறைந்திருக்கிறது கொடுக்குறாங்க. அரசாங்க ஆணை இருப்பது. சேலத்துல ஒரு மாதத்துல 113 சுகப்பிரசவங்கள் அரசு ஆரம்ப சுகாலயங்கள்ல அவங்களாம் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். ரெட்டியூர்னு ஒரு ஆரம்ப சாலைகள்ல 13 சுகப்பிரசவங்கள் ஒரு மாதத்தில். அங்கே நம்முடைய ஆசிரியர்களை பாராட்டு. நினைச்சு பாருங்க, அந்த பேரை சொல்ல அந்த ருக்குமணி ஆசிரியரும் இன்னொருத்தர் தான் இந்த பயிற்சி கொடுத்து எங்களுக்கு இந்த பயன். அவ்வளவு அற்புத கல்வி. வேதாத்திரி கருவறையிலிருந்து நிறைவு வரைக்கும் கிடைக்கிற அத்தனை கல்வி நம்மகிட்ட இருக்குது என்று சொல்லி, இது சித்தாந்தம். இதுக்கு பேர் தான் சித்தாந்தம். எனக்கு ஒரு மறைவே இல்லை. மறைவா ஒரு பொருள் கூட சொல்றது இல்லை. தெளிவா இருக்கும். அதுக்கு இந்த விஞ்ஞான கால துணையாக இருக்கிறது சொல்லி எதையுமே வெறுக்காதீர்கள். யாரையும் வெறுக்காது, எந்த மார்க்கத்தையும் வெறுக்காது, எந்த மதத்தையும் வெறுக்க கூடாது.
அவர்கள் அந்த நிலை வருகிற வரைக்கும், அதான் மகிழ்ச்சி சொல்லல, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றேன். மகிழ்ச்சி சொல்லுங்க. பக்குவம் ஆகிற வரைக்கும் நீ வேற நான் நினைச்சுக்கிட்டு இருந்தம்பா, இப்ப பதமடைந்தேன், ஒன்றானோ பரமானது. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றே பதமடைந்தேன், ஒன்றானோ பரமானந்தம். இல்லை என்ன வேணும்? சாமிகளை சின்முத்திர மாதிரிதான். ஆணவம் மலங்கள் ஆன்மா சும்மா சின்மத்திர சாமிகள் வைக்கல. கோயிலுக்கு போனா இது வரணும், ஆணத்தோடணும், கண்மையுடன் மாயவுடனும் தெய்வத்தோடு சேரணும் தான் அங்க பலிபடம் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் விளக்கமே இல்லை. அது சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் முன்ன கூட்டுனா மனிதனான், மனுஷன்கிட்ட இருக்கிற 3 ஆணவ கண் மாயை தெளிச்சா இறைவன். இதைத்தான் வேதாத்திரியம் விளம்பரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் சிறப்பாக எங்க பேராசிரியர் மக்கள் 17,000 பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 20,000 மரங்கால் உதவி கொண்டிருக்கிறார்கள். 17 பல்கலைக்கழக மாவட்டங்கள், மண்டலங்கள், 21 நாடுகள் இன்னும் பிரிஞ்சு போகணும், போகும். ஆகவே தயவு செய்து முதல்ல நம்ம உள்ளதை உணர்வோம், நம்ம முதல்ல நல்லதை செய்வோம், நம்ம முதல்ல நல்லதை விடுவோம். இதான் முதல் வேலை. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், நல்லதை விடுதல். ஆகவே இந்த ஆண்டு நமக்கு எப்பவுமே ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் மனவளக்கலை தவமயம் அறக்கட்டளையா மனவள பேராசிரியர்களா இருந்தாலும் உறுதி எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு வேதாத்திரி ஆண்டாக மாற்றுவோம். வேதாத்திரி ஆண்டை எப்படி மாற்றுவது? வேதாத்திரி மகிழ்ச்சி மனவளக்கு வராதவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுப்போம். நம்ம பகுதியில வீட்டை சுத்தி முன்னாள் 2 வீதி, 12 வீதி, நம்ம 5 வீதி, 5 வீதிக்கு உங்களுக்கு மனவளக்கு வராம கூட இருக்கலாம், தெரியாம இருக்கக்கூடாது. முடிவு எடுத்து ஒரு ரூபாய் நோட்டீஸ் ஈரோட்டை நல்லா அழகா அடிச்சு கொடுக்குறாங்க கலரா. ஒரு என்ன ஒரு 150 வீடு இருக்கும், இல்லை 200 வீடு வைங்க. 200 வீடு கொடுத்தா தெரிஞ்சுக்குவாங்களே. வர்றது அப்புறம் முதல்ல தகவல் கொடுங்க. ஒவ்வொரு அந்த பகுதியில கிராமத்துக்கு போக வேண்டியது 200 வீடு இருக்கா, 200 வீட்டுக்கு கொண்டு போய் இந்த செய்தி சொல்லிட்டு வர்றது. சொல்லும் போது நாம உயர்ந்துடுறோம். எப்படி நல்ல விஷயங்களை பேச 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 நம்ம உயர்ந்துடுறோம். ஆகவே வேதாந்தம் சித்தாந்தம் தவிர உலகத்துல வேற இல்லவே இல்லை. எந்த மதம் இருந்தாலும் எப்படி பறவைக்கிற ரெக்கைகள் சொன்னதை போல இறை உணர்வு அறநெறி. எல்லா மதங்களும் இறை உணர்வை சொல்லி இருக்கிறார்கள், அற உணர்வு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப ஏன் அதுல உயர்வு தாழ்வு இல்லையே? வழிகள் வேறையாக இருக்கலாம். வேதாத்திரிய வழிகள் நமக்கு எளிமையாக இருக்கிறது, எல்லாருக்கும் ஒத்து போகிறது, முரணில்லை, அவ்வளவுதான். அதனால எதையும் குறை சொல்லக்கூடாது. ஆகவே இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆழமாக நாம் பயன்படுவோம் என்று சொல்லி அற்புதமான நல்ல ஆழியார் திருமண்ணிலிருந்து உங்களை எல்லாம் சந்திக்கூடிய உணர்வாகவே இருக்கிறேன். என்னுடைய பேசுகின்ற போல ஆழியார் இருந்து பேசுவது இப்பொழுதுதான் நாமக்கல் இருக்கிறேன். ஆனா என்னுடைய மனம் முழுவதும் அப்படி இந்த ஆழியாருடைய வளாகத்தில் இந்த அரங்கத்தில் இருந்து பேசுவதாகதான் எனக்கு ஒரு வாய்ப்பு. இது இந்த நினைப்பு முக்திமா. இதான் சித்தாந்தம் என்னன்னா நினைப்பு முக்தி. வேதாந்தம் பார்த்தாதான் அந்த உணர்வு வரும். ஆனா சித்தாந்தம் அப்படி நினைத்தாலே போதும். அதனாலதான் தியானம். இது வேறு. பாருங்க, இறைவனையே எப்படி வணங்க வச்சாங்க? இறை உருவத்தை வணங்க வைத்தார்கள் வேதாந்திகள். இறை உருவத்தை, நிலத்தை உருவமா வணங்கணும், தண்ணி அப்படி காற்ற உருவம் வணங்கணும் பாருங்களா. அப்ப இறை உணர்வாக இறை உருவத்தை வணங்கினாங்க எல்லா மதமுமே. 2வது இறை வார்த்தைகளை பேசினார்கள். எல்லா மத வார்த்தையா இல்ல, இந்து மதத்தினுடைய ஸ்லோகங்கள், பாராயணங்கள் எதுவா இருந்தாலும், இஸ்லாமிய பெருமக்களுடைய தொழுகையாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களுடைய ஜபமாக இருந்தாலும், அது இறை வார்த்தைகள். உருவம் ஆரம்ப கால 7 வயதுக்கு மேல இறை உணர்வு, இறை சக்தி உணர்வு. இறைதான் இறை உருவம், இறை நாமம், இறை சக்தி. அது சொல்றாங்களே, அந்த ஒரு கவியில விளக்கம் உங்களுக்கு தெளிவாக வரும் என்று சொல்லி, யார் ஒருவர் எப்பொருளை, எந்த உருவத்தையா இருந்தாலும் சரி,
எந்த குணத்தை வார்த்தை சொல்ல மாதிரியா வீரம், மகிழ்ச்சி, நிறைவு, அன்பு சொல்ல இல்லையா? எவ்வுருவத்தில், எப்பொருளில, எந்த உயிரில, எந்த உருவத்தில யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தார் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் மனதில் உடைய மாற்றம் காண இயல்புக்க நீதி. எவ்வளவு தெளிவு சித்தாந்த வேதத்துக்கு எழுதி ஒரு கவிதையை தெளிவா சொல்லிட்டாரு. எதையும் குறை சொல்ல வேண்டாம். அவன் அந்த உருவத்தை நினைக்க அந்த உருவமாக உடல் மாற்றம் வருது. உட்கார்ந்து அருள் பெயர் கண்ணினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நெறி செல்வம், உயர் புகழ், மெய்யான வருது. வாழ்க்கை துணை வாழ்த்துறோம், அம்மா வணங்குறோம், அப்பா வணங்குறோம், பிள்ளைகளை வாழ்த்துறோம். எவ்வளவு அருமையான வாய்ப்பு. எல்லாம் ஒண்ணுதாங்க. அங்க பிரேயருங்கிறாங்க, நம்ம வந்து வாழ்த்துக்கிறோம். அங்க ஜபங்கிறாங்க, நாம வேண்டுதலுங்கிறாங்க, அங்க ஜபம்ங்கிறாங்க. எல்லாம் வார்த்தைகள் வரையா இருக்கலாம் என்று எக்காலத்தை கொண்டும் யாரையும் குறை சொல்லாமல் அதுக்குடைய நிறைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய நிறைகளை மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு முரணில்லாமல் ஒத்து வாழ்வோம், உதவி வாழ்வோம். ரெண்டே ரெண்டு தான், ஒத்து வாழ்வு, உதவி வாழ்வோம். அதனால ஒரு முடிவு மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருவாங்க, பிறரை மதித்து வாழுங்கள், பிறரை மதிக்க வாழுங்கள். அவ்வளவுதான். இந்த வேதாந்த சித்தாந்தம் அல்லது மதங்கள் எல்லாமே சொல்லுகிற விஷயம், மனிதருக்குள் மனிதராக வாழுங்கள், மனிதனை போற்றி வாழுங்கள், மனிதனை மதித்து வாழுங்கள், மனிதனை உயர்த்தி வாழுங்கள், மனிதம் வாழ்க, மனிதம் வாழ்க என்று சொல்லி நல்ல நல்ல ஒரு நல்ல சிந்தனை ஏதோ என்னுடைய அறிவுக்குப்பட்டது, அனுபவத்திற்பட்டவாறு 4 பேர் சொல்ல வேண்டிய இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கும் இதை கேட்ட உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி காணிக்கையாக்கி கொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் தம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனா பேசலாமா? நீங்க ஐயா லைன்ல இருக்காங்களாமா? ஐயா லைன்ல இல்லம்மா. ஐயா கூப்பிடுவாங்கம்மா, நீங்க கேள்வி நாங்க ஐயா கால் பண்றோமா? ஐயா வாழ்க வளமுடன். வேற ஒண்ணு இல்ல, நான் அதாவது வேதாந்தத்திலிருந்து வந்ததுதான் சித்தாந்தமா அப்படின்னா, இப்ப நம்மளுடைய சித்தர்கள் அதாவது திருமூலர் அவங்க எல்லாம் 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாருமே வேதாந்தத்தோட நிப்பாட்டிட்டாங்களா, இல்ல வேதாந்தம் கலந்து சித்தாந்தத்தை சொல்லியிருந்தாங்களா? இல்ல அம்மா, அதாவது ஆரம்ப காலத்துல மனிதன் மிருகத்தோடு வாழ்ந்து மிருகத்துக்கு வாழ்ந்த போது ஒவ்வொன்னா வந்தது. சித்தாந்தம் சேதாந்தம் ரெண்டு ரெண்டா இல்ல. ஆரம்பத்துல எல்லாரும் ஒன்னா வரும்போது மண்ணை வழங்கினாங்க, நீரை வழங்கினாங்க, நிலத்தை வழங்கினாங்க, அப்படிதான் வந்தாங்க. அப்புறம் வளர்ச்சி பெறும்போது சில புரியாதவங்களுக்கு சில உருவங்களை சொல்லி சில கதைகளை சொல்லி சொன்னாங்க. அது வேதாந்தமாக இருக்கு. சிலர் நேரடியாக உயிரை வந்து கொண்டவங்க சித்தாந்தம் இருக்கு. ரெண்டு ஒரே பயணத்துல வந்திருக்காங்க, தனித்தனியா இல்ல. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஒரு கல்லூரியில படிக்க போறாங்க மாணவர்கள், டாக்டரா போறாங்க, பொறியாளர்ல போறாங்க, வியாபாரியா போறாங்கன்னா அது மாதிரி ஒரு போயிட்டாங்க, பிடிச்ச மாதிரி போயிருக்காங்க. அப்படிதான் நல்லது, நல்லது. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருமால் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எகலைவா வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, அற்புதங்க ஐயா. உங்களுடைய சிம்ம குரல் அப்படியே எங்களை படன்னு அப்படியே பூரா இறக்கிறது உள்ள. கற்றல், கற்பித்தல், கடைபிடித்தல்ன்ற உங்களுடைய தாரக மந்திரத்தை நாங்க எப்பயும் சொல்லிட்டே நினைச்சிட்டே இருக்கேங்க ஐயா. அப்புறங்கய்யா, நீங்க இப்ப வந்து சொல்றப்ப சித்தாந்த வேதாந்தம் எல்லாம் சொல்றப்ப எனக்கு வந்து இந்த வீட்டுல வந்து பெரியவங்க ஏதாவது சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணா தலையில அடிச்சுக்குருவாங்க. நீங்க வந்து எனக்கு இப்ப வந்து நீங்க உங்க வீடியோல சொல்றப்ப
இந்த ஆஞ்சநேய டச் பண்ணிக்கிட்டே சொல்றீங்க. அதேதான் தலையில கொட்டினா புரிஞ்சுக்குவாங்க. தலையில கொட்டுறது இல்லைங்க, நம்ம பேசுறப்ப ஏன்டா இப்படி பண்றேன்னு இப்படி தலையில அடிப்பாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை கொட்டுறாங்கல்ல, துணியை ஆமா கொடுக்குறாங்கல்ல, அது ஆமா அது வந்து அது ஆமா அதுவும் பிள்ளைகளை அப்ப நான் இவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே அடிச்சுக்கிறோம். நம்ம ஏன் அடிச்சுக்கிறோம், இவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே வந்து அடிச்சுக்கிறோம். ஆமா ஆமாங்க, அது எனக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் இப்படி தலையில அடிச்சுட்டாங்க போல. நம்மளுக்கு வந்து அப்பப்ப ஆக்ட் பண்ணணும். நமக்கு எப்பயும் ஆக்கினையிலையும் எப்பயுமே தலையிலையும் உச்சியிலையும் நெற்றியிலையும் நீ ஞாபகமா இருங்கிறதுக்காக தான் அப்படி அடிச்சுட்டாங்க போல அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு வந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அப்புறங்க ஐயா, நம்மனால வந்து சேவை பண்ணணும், முடியாட்டி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும். ஏன்னு கேட்டா அவங்க வரட்டும் வராம போகட்டும், வேதாத்திரியம் வந்து வராட்டி கூட தெரியாமல் இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க, இப்ப நாமக்கல்ல வந்து நீங்க எப்படி நோட்டீஸ் அடிக்கிறீங்கய்யா? மாடல் வந்து எங்களுக்கு ஆமாங்கய்யா, முடிஞ்சா நாங்க பணம் அனுப்பி விட்டுறேங்கய்யா. அந்த மாடல்ல எங்களுக்கு ஒரு 100 நோட்டீஸ் மட்டும் வேணுங்கய்யா. உங்க மாடல், நாமக்கல் மாடல். சரிம்மா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஜிபே பண்ணி விட்டுறோங்கய்யா. போன் பண்ணுங்க. போன் பண்றேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்கய்யா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இல்லையம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. அடுத்த அன்பராக அங்கையர் கன்னி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உங்களோட இந்த உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுயா, ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விளக்கங்களும் சொன்னீங்க, வேதாந்தமும் சித்தாந்தமும் பற்றி. ஐயா, இப்ப வந்து நம்ம சாந்தமான மனநிலையில் அமைதியா இருக்கிறப்ப நம்ம உள்மனமே சாட்சி சொல்லுன்னு சொன்னீங்க இல்லையா? இது எப்படி நம்ம சிலதை நம்ம நினைக்கிறோம் இப்படிதாங்கிறது நமக்கே தெரியுது, சிலது நமக்கு தெரியாம நடக்குதே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுயா? இல்ல, அதுதான் இன்னும் கொஞ்சம் மனதை அலையக்கிட்ட குறைச்சிங்கன்னா அதுவும் தெரியும். அது ஒத்துக்கலாமா வேண்டாம சொல்லும், கண்டிப்பா சொல்லும். அப்புறமே நான் அப்பவே நினைச்சோங்கிற அப்பவே நினைச்சோம் சொல்ற மாதிரி கேட்கணும். அந்த உள்ளுணர்வு பேச்ச கேட்கணும். உள்ளுணர்வு சொன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க, அது கரெக்டா அப்புறமே இல்லைங்களா, நான் அப்பவே நினைச்சேங்கிற மாதிரி இல்லைங்களா, சொல்லிட்டே இருக்கும். அத கடைபிடிக்கிற சக்தி தான் தவத்து கிடைக்கும். சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு மனதுல தெளிவு வேணும். அதுக்கு தவம் பண்ணாதான் சக்தி கிடைக்கும். தவம் பண்ண அது கண்டிப்பா வந்துடும். நன்றி நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. இல்லையம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயசக்தி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஜெயசக்தி அம்மா, அம்மாவா ஐயாவா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஜெயசக்தி ஒசூர் மண்டல செயலாளர். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. உங்க பேச்ச கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சதுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அருமையான கருத்துக்களுங்க. கடைசியா ஒண்ணு அப்படியே கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது மதித்து வாழுங்கள், பிறர் மதிக்க வாழுங்கள். எவ்வளவு அருமையான பொன்னெட்டில் பொறுக்கக்கூடிய ஒரு வார்த்தைங்க. இதை மட்டும் கடைபிடிச்சாவே போதும் எல்லோருமே வாழ்க்கையில. அதே மாதிரி நீதி நேர் உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து நீங்க எப்பயுமே இந்த வார்த்தையை சொல்லுங்க. அது எப்பயுமே என் மனசுல ஒழிச்சிட்டே இருக்குங்க ஐயா. தொண்டாற்றி இன்பம் காண்போம், அந்த நிலைமையில தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க ஐயா. நாங்களும் அந்த நிலைக்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, எப்பயுமே ஒரு சந்தேகம். இந்த திருமூலர் எல்லா சித்தர்களும் 400 ஆண்டு 500 ஆண்டு 300 ஆண்டு வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க.
ஆனா திருமூலர் மட்டும் 3000 ஆண்டு வாழ்ந்து அது வருஷத்துக்கு ஒரு பாடல் திருமந்திரம் கொடுத்ததாக சொல்றாங்க. அது எப்படிங்க சாத்தியம்? அவரும் ஒரு மனித பிறவி மாதிரி தானே, 6 அறிவு படித்த ஒரு மனித பிறவி. மனித பிறவியினுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் மட்டும் எப்படிங்க அந்த 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததுக்குரிய சான்றுகளோ இல்ல எப்படி அது சொன்னாங்கன்னு கொஞ்சம் விளக்குங்க. எனக்கு தெரியும் இந்த அனுபவத்துல என்ன சொல்றேன்னா, இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா சில கல்லுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கரைஞ்சு போயிடும், மண்ணாங்கட்டி. ஓட கல்லு கொஞ்ச நாள் இருக்கும், சரிங்கல் இருக்குது, வைரக்கல் இருக்குது. அந்த வைரக்கல் வார என்ன கெட்டியா இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி அவங்க தன்னுடைய இலக்கியத்தை கட்டுப்படுத்தி கெட்டி பிடிச்சாங்கன்னா அது சாத்தியம். மண்ணு கொடுக்குற கல்லு மாதிரிதான், மண்ணு தானே கல்ல மாறிக்கலாம். அது கெட்டியா அடிக்கும். மரம் கூட பாத்தீங்கன்னா கெட்டியா ஆள் அதிகமாக தான் இருக்கணும். இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, எல்லா மரம் தான் கெட்டியா இருக்கிற வரைக்கும் ஆள் இருக்கும். அதான் என் மனசுல படுது. எனக்கு கேட்டு தெரிஞ்சு கூட கேட்டுக்கலாம். ஆனா சாத்தியம் அதுக்கு சாத்தியங்கிறார். ஆனா எப்படி நம்ம தெரியல கேட்டுக்கலாம், நல்லதுதான். வருஷம் ஒரு பாடல் தான் எழுதினாருன்னு சொல்றாங்க இல்லையாங்க? வருஷம் ஒரு பாடல் எழுதினதாக அது சரித்திரம் சொல்லுது இல்லையாங்க? 3000 பாடல் சொல்லுது. நம்மளா சொல்றோம், அது என்னங்கிறது சரியா தெரியாது. சரிங்க சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். சரிங்க, நல்லது. ஆமா ஆமா, திருமந்திரம் படிச்ச கட் ஆகுதுங்க. சரியா ஸ்பீச் வாய்ஸ் கிளியரா இல்லைங்க. வாய்ஸ் கிளியரா இல்ல, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல, கட் ஆகுது. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்கங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்மடமா உங்க வாழ்த்துக்கு நன்றி. இவ்வளவு பணிகள் வந்ததுக்கு சந்தோஷம், நன்றி. நன்றிங்க. ஓகேங்க, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றிமா. நம் கடமை அறவாழ்வின்